நாம் அடிமைகளா? இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எது உண்மையான விடுதலை அல்லது எது நமக்கு விடுதலை அளிக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக மிக தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு கடைபிடித்து வந்தால் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்தால் அவருடைய சீடர்களாயிருப்போம், உண்மையை அறிந்தவர்களாயிருப்போம், உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசு ஆண்டவர் இப்படியாக சொல்லுகின்றார், நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை, நானே சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அவரை தவிர, இயேசுவை தவிர இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் பொய்மை, எல்லாமே தீமை என்பதை இயேசு உணர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்தியா ஒரு சுதந்திர நாடு. நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுதந்திரத்தை நமதாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் உண்மையில் நாம் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது அடிமைகளாக இருக்கின்றோமா? நாம் அடிமைகளாக இருக்கின்றோமா அல்லது மற்றவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை ஆழ சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், யூதர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை, அப்படி இருக்க எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீர் சொல்வது எப்படி என்று சொல்லி இயேசுவிடம் வினா எழுப்புகின்றார்கள். நாங்கள் யாருக்கும் எப்பொழுதும் அடிமையாக இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று அவர்கள் மார்தட்டி கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட விதத்தில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் உண்மையில் உரிமை குடிமக்களாக இருக்கின்றோமா அல்லது அடிமைகளாக இருக்கின்றோமா? பாவம் நம்மில் இருக்கின்றது என்று சொன்னால் நாம் அடிமைகளாகவே இருக்கின்றோம். பாவம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நாம் அடிமைகளாகவே இருக்கின்றோம். ஒருவேளை நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் என்று யோவான் அழகாய் சொல்லுகின்றார். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், எது நம்மை அடிமைப்படுத்துகின்றது அல்லது நாம் யாரை எதற்காக அடிமைப்படுத்துகிறோம்? இந்த நற்செய்தியில் மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்டோம், நான் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் மகன் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகின்றார்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்மை அடிமைப்படுத்தும் பாவமானது நாம் பிறந்த குலத்தின் வழியாக வரலாம், மொழியின் வழியாக வரலாம், இனத்தின் வழியாக வரலாம், ஜாதியின் வழியாக வரலாம், படிப்பின் வழியாக வரலாம், நான் வாழுகின்ற குலத்தின் வழியாக வாழலாம், அல்லது எனது ஊரின் வழியாக, நாட்டின் வழியாக. எது நம்மை அடிமைப்படுத்துகின்றது? இயேசு இப்படியாக சொல்லுகின்றார், நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினீர்கள் என்று சொன்னால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்ற வேண்டும். என்னை விட மேலாக அன்பு செய்கின்றவர் எனக்கு உகந்தவர் அல்ல, என் சீடராய் இருக்க தகுதியற்றவர். கடவுளை விட, இயேசுவை விட எதை நாம் அதிகம் அன்பு செய்கிறோம்? இன்றைக்கு நம்மை அடிமையாக்கக்கூடிய விஷயம், அடிமையாக்கக்கூடிய செயல், இயேசுவை விட அதிகமாக நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பொருள் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு செய்தி நம்மை அடிமையாக்குகின்றது என்பதை இயேசு அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த யூதர்களை பொறுத்தவரை நாங்கள் ஆபிரகாமின் மகன், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் என்னும் நபரினிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அவர்களை அடிமையாக மாற்றுகின்றது. இன்றைக்கு பல வேளைகளில் நாமும் நம்முடைய குலத்தை குறித்து, நம்முடைய இனத்தை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை குறித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றிகளை நினைத்து நாம் மகிழும் பொழுது, மற்றவர்களை மட்டம் தட்டி பேசும் பொழுது நாம் அடிமைகளாக இருக்கின்றோம். நாம் உரிமை குடிமக்களாக மாற இது நமக்கு தடையாக இருக்கின்றது. அந்த செல்வந்தரை பார்த்து இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், உன்னிடத்தில் இன்னும் ஒன்று குறைபடுகின்றது. இந்த தவ காலத்தில் இந்த புனித மாரத்தை அணுகி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, நான் எதில் அடிமைப்பட்டு கிடக்கின்றேன்? எது என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்கின்றது? புனித பவுலடியார் சொல்லுகின்றாரோ, வாழ்வோ சாவோ பட்டினியோ வானதூதர்களோ, எது என்னை இயேசுவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியும்? இன்றைக்கு இயேசுவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடிய அந்த ஒன்று எது என்பதை நாம் ஆழ அமர சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், சாத்ராக்கு, மேசேக்கு, அபேத்நேகோ ஆகிய மூவரும் இந்த இறை அன்பினால் உந்தப்பட்டவர்களாய் அரச கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாது உண்மைக்கு சான்று பகர்ந்தார்கள். உண்மை இறைவனை நம்பி
அவர் மீது அவர்களுக்கு இருந்த அன்பினால் ஒருவேளை கடவுள் எங்களை கைவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் உண்மையை சார்ந்தவர்களாக இருப்போம், உண்மை கடவுளுக்கு மட்டும் பணிவிடை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் நம்பியதால் விடுதலை பெற்றார்கள். இன்றைக்கு அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உண்மையை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், என்னை அறிந்தீர்கள் என்று சொன்னால் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எத்தனை பேரை நாம் அறிந்தும் அறியாமலும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவியை தன் விருப்பத்திற்காக வாழும்படி வற்புறுத்தும் பொழுது அவன் அவளை அடிமைப்படுத்துகிறான். பெற்றோர் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அடிமைப்படுத்துகின்றார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் விருப்பம் போல வாழும் பொழுது அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நாம் பார்க்கின்ற பார்வை, நாம் விரும்புகின்ற விருப்பம் எல்லாமே நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக, நம்மை அடிமைகளாகவே வாழ வைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகின்றார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லலாம், நீங்கள் என் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றீர்கள், என் கட்டளைகளை கடைபிடிக்க நீங்கள் தயங்குகின்றீர்கள், என்னை முழுமையாக அறிந்து என்னுடைய செயல்களை உணர்ந்து என்னை புரிந்து கொள்ள நீங்கள் இன்னும் தயங்குகின்றீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கின்றீர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த யூதர்கள் மறுமொழியாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் பரந்தமையில் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரு தந்தை உண்டு, அவர் கடவுளே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இன்றைக்கு இறைவன் இந்த விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக, உரிமை குடிமக்களாக வாழ நம்மை அழைத்திருக்கின்றார். கொலோசியருக்கு எழுதிய மடல் 3ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் இப்படி வாசிக்க கேட்கின்றோம், உங்களிடத்தில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ அடிமைகள் என்றோ எந்த பாகுபாடும் இருக்க முடியாது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவில் உடன் குடிமக்கள், கிறிஸ்துவில் பங்காளிகள், கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எது நம்மை அடிமைப்படுத்துகின்றது? எந்த உணர்வு, எந்த விருப்பம், எந்த ஆசை என்னை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரித்து எடுக்கின்றது? கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த விடுதலையை பெற என்னை தகுதியற்றவனாக மாற்றுகின்றது. இன்றைக்கு நாம் ஆற அமர சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு இந்த யூதர்களை பார்த்து இப்படி சொல்லுகின்றார், கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள், நான் கடவுளிடமிருந்தே வந்தேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். இன்றைக்கு நம் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும், நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், நாம் வாழுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுளிடத்திலிருந்து வந்தவர்கள், கடவுளின் பிள்ளைகள், கடவுளுடைய பிரதிநிதிகள் என்பதை நாம் உணர்கிறோமா? இயேசு இப்படியாக சொல்லுகின்றார், இந்த சின்ன சிறியோருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள், பிறருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள், பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது எனக்கு நன்மை செய்தீர்கள், பிறருக்கு தீமை செய்யும் பொழுது நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், பிறரை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் என்னையே ஏற்றுக்கொண்டீர்கள், பிறரை புறக்கணிக்கும் பொழுது நீங்கள் என்னையே புறக்கணித்தீர்கள். இன்றைக்கு நம்மை அடிமையாக்கும், இந்த விடுதலையை பெற தடையாக இருக்கும் இந்த உணர்வுகளை புரிந்து அவற்றிலிருந்து விடுதலை பெற உண்மையான இறை மகனை, அவர் தருகின்ற விடுதலையை இத்திருப்பலியில் வரமாய் கேட்டு ஜெபிப்போம்.